श्रवणाय वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः अनन्यता शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष मां परमेश्वर रक्ष माम् अरुणेश्वर रक्ष मां रमणेश्वर एकमक्षरं हृदि निरन्तरं भासते स्वयं लिख्यते कथम् साक्षात् सर्वेश्वरनाகிய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு உபநிடதங்கள் கோஷிக்கின்றன, கதோபனிஷத்துன்னு நினைக்கிறேன். ஒரு ஞானியை 10,000 மைல்களுக்கு அப்பாலே ஒரு குகையிலே மூடிவிட்டாலும் அவருடைய காந்தி ஒளி 10,000 மைல்களுக்கு அப்பாலும் பரவும், உலகமெங்கும் பரவும் என்று இந்த உபநிடதங்கள் எல்லாம் கோஷிக்கின்ற, அந்த முராஸ் அறிவிக்கின்றன, பறை அறிவிக்கின்றன. அந்த வேத கோஷத்தை இந்த நவீன உலகிலே சாத்தியமாக்கி கொடுத்தாரோ அவர் எங்கோ விரூபாட்சி குகையில, சாப்பாட்டு கூட ஊர்ல இல்ல, மலைக்கு மேல போய் உக்காந்துட்டார். உணவு அவரை தேடி வந்தது, பக்தர்கள் அவரை தேடி வந்தார்கள், அதிலும் உலகெங்கிலும் இருந்தும் வந்தார்கள். தான் இருக்கும் இடத்திலே இருந்து கொண்டு அகில உலகத்தையும் தன் காலடியிலே கொண்டு வந்து அவர்கள் அனைவரையும் இந்த அருணாச்சல பக்தி ஸ்ரீலர்களாக, நான் யார் விசார ஸ்ரீலர்களாக மாற்றினாரோ அந்த லோக மகாகுருவாம் பகவானுக்கு நமஸ்காரம். பகவானுடைய அடியவர்களுக்கு நமஸ்காரம். உங்கள் அனைவரையும் இந்த திருவுந்தியார் பாடத்திட்டத்தின் கீழ் 13ஆம் வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற ரமண லீலை, சிவலீலை, அருணாச்சல லிங்கோத்பவம், இந்த அருணமலை எவ்வாறு தோன்றியது என்பதை புராணங்கள் கூறியிருக்கின்றன. முருகனார் சுவாமிகள் அதை பாடியிருக்கிறார். அதை முதலிலே பார்ப்போம். இதற்கு தலைப்பு அவர் இருவர்க்கு அருமை என்று தந்திருக்கிறார். இதிலே அருமை என்றால் அரிதினும் அரிது, இருவர்க்கு என்றால் பிரம்ம விஷ்ணுக்களுக்கு அரிதினும் அரிதாக திகழ்ந்தவர் என்பது பொருள். இதிலே முருகனார் பாடுகிறார், எந்நிகர் யாரென இருவர் கலாஞ்செய அன்னவர் தம்மிடை உந்தீபர ஆறாளாய் நின்றான் உந்தீபர. எந்நிகர் யார் என, எனக்கு நிகர் யார் என்று இருவர் கலாம்னா சண்டை, இருவர் சண்டை செய்ய, போரிட. அது சாதாரண சண்டை அல்ல, பெரும் யுத்தம். அப்படி பண்ணும்போது அன்னவர் தம்மிடை ஆறழலாய் நின்றான், அவர்கள் இருவருக்கு இடையே ஒரு மாபெரும் நெருப்பு தூணாக நின்றார்.
அப்படிப்பட்டவர். இது எப்படி புராணங்கள் என்ன சொல்றதுன்னா, பிரம்மா ஒரு நாள் நினைச்சுட்டாராம், தான் படைத்த லோகங்களுக்கெல்லாம் ஒன்றொன்றா போய் பார்த்து, எப்படி இந்த லோகங்கள்லாம் ஹவ் தே ஃபங்ஷன், சௌக்கியமா இருக்காளா? ஒரு ராஜா தன்னுடைய குடிமக்களை போய் தலைநகரிலேயே இருக்க மாட்டார் ராஜா. அப்போ ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் சென்று மக்கள் எப்படி இருக்கிறார்கள், அவருடைய குறை நிறைகளை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு அளிப்பார். அவன் ஒருத்தரும் கேபிட்டல் தலைநகரத்துக்கு வர முடியாது. அதனால இவர் போவார். இது அபிஷியலாவும் போவார். மாறுவேடம் அணிந்து ரகசியமாவும் போவார். இப்படி அபிஷியலா வரார் பிரம்மா. ஒரு ஒரு லோகத்திலும் அவர வந்து இந்திரன், சந்திரன் 1000 புகழ்ந்து பேசுகிறார்கள். பிகாஸ் அவர்களுக்கெல்லாம் அவர்தான் தலைவர். அவர்தான் இந்த படைத்தவர். அதனால அப்படியே பூமிக்கு வரார். அங்க ஒரு மனிதன் தூங்கிக் கொண்டிருப்பத பார்க்கிறார். இது இப்படிப்பட்ட ஒரு மனிதன நம்ம படைக்கவே இல்லையே! யார் இந்த பிரகிருதி? என்று தட்டி எழுப்புறார். அப்போ எழுந்தவர் சும்மா இல்லாம, "உன்ன நான் படைக்கலையே, படைக்கலையேன்னு சொல்லிட்டு இருக்கியே! அப்படி கேட்கறியே! நீ எப்படி என்ன படைச்சிருக்க முடியும்? ஏன்னா நான் தானே உன்ன படைச்சேன்றார்." இவருக்கு பயந்து போறார். தனக்கு போட்டியா ஒருவர் வந்திருக்கிறார்ன்னு கன்ஃபார்ம் ஆச்சு. சந்தேகம் வந்தது. அவர் எழுந்து நான் தான் உன்ன படைச்சேன்னா, அப்ப தான் படைத்த உலகங்கள் அத்தனையும் இவர் எடுத்துக் கொள்வதற்கு இப்பவே அடி போடுறார். அப்படின்னு பயந்து போகிறார். நமக்கு இந்த கண்ட்ரோல் போயிடுமோ! அப்படின்ற பயம். இந்த சொத்து பயம் பர்த்ருஹரியார் சொல்றார் வைராகிய சதகத்துல. செல்வத்தை சேர்க்கும் பொழுது, அதை இழந்து விடுவோமோ என்ற பயம் ஏற்படுகின்றது. எல்லாத்திலயும் பயம் இருக்கின்றார். வெற்றியிலே தோல்வி பயம். இப்படி சொல்லிட்டே வரார். அதுல இந்த செல்வத்தை அதிகரித்துக் கொண்டே போனால், அதை எப்போதாவது இழந்து விடுவோமோ என்ற ஒரு பயம் கூடவே இருந்து கொண்டிருக்கும். அப்படி இந்த பிரம்மாவுக்கு இந்த பயம் இருந்துட்டே இருந்தது போல் இருக்கு. இப்படி ஒருத்தர பார்த்த உடனே கான்கிரீட்டா அவரை ஆட்டி படைத்தது. இத நம்ம ஒத்துண்டா, ஆமா நீங்க தான் என்ன படைச்சீங்கன்னு ஒத்துண்டா, இவர் தான் இவர மகாவிஷ்ணு தான் அவரு. அவரு இவர படைச்சாரா? அப்படின்றது இவருக்கு தெரியாது. அவரு பொய் சொல்றாருன்னு நெனச்சாரு அதனால. இன்னொன்னு அது அவருக்கு கன்வீனியன்ட்டா இருந்தது. அத ஒத்துன்ட்டாக்கா எல்லா சொத்தும் நான் எடுத்துக்கிறேன்ட்டா நான் என்ன பண்ண முடியும்? அப்படின்றார். அதனால அவர பார்த்து எடுத்த எடுப்பிலேயே கோபித்துக் கொண்டு, "நீ பொய் சொல்றன்றார்." மகாவிஷ்ணு ரொம்ப வெளுத்த மனத்தவரா, "நான் ஏன் பொய் சொல்லணும்? இது நடந்தது தானே சொல்றேன்." அப்படின்னு எவ்வளவோ பொறுமையா அவர் சொன்னா கூட இவர் ஒத்துக்கல. சண்டைக்கு போனார். அவரும் திருப்பி தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு சண்டை போட வேண்டி வந்தது. இதனால இந்த பெரும் தெய்வங்கள் தங்களுக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டால், வீர்கள் தான் கஷ்டப்படணும். அப்படி இப்ப நடக்கிற மாரி தான். ஒரு பார்ட்டியில தலைவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுண்டா, தொண்டர்கள் தான் கஷ்டப்படுவாங்க கடைசியில. இதுதான் அப்பவும் நடந்தது. ரதர் அப்ப நடந்தது தான் இப்பவும் நடந்துட்டு இருக்கு. இப்போ உயிர்கள் துன்பப்படுவதைக் கண்டு மனம் பொறுக்க முடியாத ஈஸ்வரன், அவர்களுக்கு நடுவிலே ஒரு மாபெரும் நெருப்புத் தூணாக, ஒரு அக்னி ஸ்தம்பமாக நின்றார். எழுந்தார். அத முருகனார் சொல்லும்போது சொல்றார், "வெடிதரு ஜோதி வியனுறு தூணின் அடிமுடி காண்கிலர் உந்தி பர, ஹரியும் பிரமனும் முந்தி பர." ஹரி திருமால், பிரமன் பிரம்மதேவன் இவா 2 பேரும் அடிமுடி காண்கிலர். அது வெடித்தரு ஜோதியா ஒரு சப்தம் கேட்டது. அங்க பார்த்தா என்னடா சப்தம் கேட்கிறதேன்னு பார்த்தா பெருசா ஒரு நெருப்பு தூண் நிக்கிறது. இத 2 பேரும் பார்த்து ஆச்சரியப்பட்டா. இத பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்கிறார் மகாவிஷ்ணு இவர.
இவர் உங்களுக்கும் தெரியாதா? எனக்கும் தெரியாதுன்றார். அப்ப இத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு பந்தயம் வச்சுக்கலாம். நான் வந்து முடிய பார்த்து போறேன். நீங்க அடிய பார்க்க போங்க. இது எங்க ஆரம்பிக்கிறது? ஆரிஜினேஷன் அந்த பாயிண்ட்ட நீங்க கண்டுபிடிச்சுன்னு வாங்க. இது எதுவரைக்கும் மேல வளர்ந்திருக்குன்னு நான் பார்த்துட்டு வரேன்றார். யார் இந்த காரியத்தை செய்ய முடியலையோ அவர்கள் தோல்வியுற்றவர்கள் என்றும், அதனால ஆட்டோமேட்டிக்கா சகல உலகங்கள், அண்டாண்ட கோடி சராசரங்கள் அனைத்தும் பிரம்மா படைச்சதெல்லாம் பிரம்மாவுக்கு. யார் ஜெயிக்கிறாளோ அவளுக்கு என்று அவர்களுக்குள்ள ஒரு போட்டி வைத்துக்கொண்டு அவர்கள் சென்றார்கள். இந்த இடத்துல முருகனாருக்கு ஒரு டவுட் வந்தது. பகவான்கிட்ட போய் கேட்டார். வெடி தரு ஜோதி அங்க அருணாச்சல லிங்கோத்பவ பிரமாணி அது மாதிரி அதுலலாம் இப்படிதான் ஈஸ்வரன் ஜோதியா எழுந்தாருன்னு இருக்கே தவிர வெடி தரு சத்தம் கேட்டதுன்னு ஒன்றும் சொல்லலையே என்ற. இதுக்கு யாரு சந்தேகத்தை தீர்க்க முடியும்? பரமேஸ்வரன் தான் பண்ண முடியும். அந்த பரமேஸ்வரன் நீங்க பகவானா தான் இருக்காரு, இவரை போய் கேட்கலாமேன்னு போய் கேட்கிறார். அப்ப பகவான் சொல்றார், இன்னொன்னு அவருக்கு நமக்கு நம்ம எழுதிட்டோம். நம்ம எழுதினோன்றது இல்ல. பகவான் எழுத வச்சாரு, எழுதினோம். இப்ப இதுல ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் பகவான் தானே பண்ணணும். அதனாலேயும் அவரை கேட்கிறார். பகவான் தீர்மானித்து சொல்றார். அப்படி இல்ல, அப்படிதான் நடந்தது. இந்த செய்யுளை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டார். இப்படி எவ்வளவோ யுகங்கள் முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் பகவான் இப்படித்தான் நடந்ததுன்னு அத்தாரிட்டேட்டிவா சொல்லி அவருடைய சாட்சாத் அருணாச்சலேஸ்வரர் நம்மிடையே வந்திருக்கிறார் என்பதை நிரூபித்து கொடுத்த நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கு. அவருடைய வரலாற்றுல பார்த்தா நிறைய இருக்கு. அது மாதிரி பார்த்தா இந்த வடிதரு ஜோதின்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். 2 பேரும் ட்ரை பண்ணா முடியல. அவருடைய அகந்தை அழிந்தது, ஆணவம் அழிந்தது. அகந்தை தொலைந்து அண்ணாமலையை உகந்து பணிந்தனர் உந்தி பர உணர்ந்து ரமணனை உந்தி பர. ஆணவம் அழிந்தது, அண்ணாமலையை உகந்து பணிந்தார்கள் ஈஸ்வரனை. அது வேற யாரும் இல்ல, உணர்ந்து ரமணனை எங்க பகவானைத்தான் அவர்கள் பணிந்தார்கள் என்கிறார். இந்த விஷயத்த அவரு ரமண புராணத்திலையும் சொல்றார். ஆதிரை நான் அருளர்க்காகவே மார்கழினான அதிரையில் மாலயன் முன் ஜோதி வடிவாய் எழுந்து தோன்று நெடும் துணமாம் ஆதி அருணாச்சல பேரற்புத லிங்கோத்பவமே பதியாக நின்றும் பர அம்பலத்தே சதிராக அம்மை எதிராடித்தம் பேரச்சல சொரூபத்தில் அகப்பட அச்சத்தி நிசரதமாம் நிஷ்களமாய் கேவலமாய் அத்விதமாய் மாக சிவனிசீன் ஆதிரை அருளர்க்காகவே மார்கழினான ஆதிரையின் மால் அயன் முன் ஜோதி வடிவாய் எழுந்து தோன்று நெடும் துணமாம் ஆதி அருணாச்சல பேரற்புத லிங்கோத்பவமே. ஆதி அருணாச்சல பேரற்புத லிங்கோத்பவமே என்று பகவானை போற்றுகின்றார் முருகனார். இதுல மார்கழி மாசத்துல திருவாதிரை அன்று மாலயன் முன் அப்பதான் அவர் ஜோதி உருவாய் எழுந்தார். அத சொல்றார். பிறகு பிரம்மா அன்னப்பறவையா உருவெடுத்து மேல போறார், பறக்கிறார். மகாவிஷ்ணு தோண்டிண்டு போறதுக்கு அகழ்ந்து பூமியை அகழ்ந்து போவதற்காக உள்ளம் பன்றியா ஒரு முரட்டு பன்றியா உருவெடுத்து போகிறார். பாதாளத்தை நோக்கி போகிறார். பிறகு அந்த திருவடியை காண முடியாமல் அது போயிட்டே இருக்கு. களைத்து போய் மேல புறப்பட்ட இடத்துக்காக வந்துடுறார். இந்த நிகழ்ச்சியை சொல்லித்தான் மணிவாசக பெருந்தகை போற்றி திருராகவலை தொடங்குகிறார். நான் முகன் முதலா வானவர் தொழுதெழ
ஈரடியாலே மூல அளந்து நார்த்திசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர் முடித்தரும் நெடுமால் அன்று. அதாவது நான்முகன் முதலா வானவர் தொழுதெழ பிரம்மாலேந்து அனைத்து தேவர்களும் பணிந்து வணங்கும்படியாக தன்னுடைய ஈரடியாலே மூல கலந்து 3 லோகத்தையும் தன்னுடைய 2 அடி திருவடி, வானத்தை எல்லாம் ஒரு திருவடி, பூமியை எல்லாம் ஒரு திருவடின்னு 2 திருவடிகளினாலே 3 உலகத்தையும் அளந்து நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர 4 திசையிலே இருக்கின்ற முனிவரெல்லாம் ஓடி வந்து அவரை பணிந்து ஐம்புலன் மலரன்னு அப்படி உற்சாகமா 5 புலன்களும் அப்படியே ஆக்டிவா இருக்க போற்றிசை கதிர் முடித்திரு நெடுமால் அன்று. அப்படியெல்லாம் இப்படியெல்லாம் மாபெரும் சக்தியை உடைய அவர்கள் போற்றுதலையெல்லாம் பெற்றுக்கொண்ட எல்லோராலும் போற்றி புகழப்பட்ட அந்த எம்பெருமான் நாராயணன் அன்று அடிமுடியறியும் ஆதரவதனில் கடுமுரண் ஏனமாகி முன் கலந்து கடுமையான ஒரு முரட்டு, ஏனம்னா பன்றி, முரட்டு பன்றியாக மாறி எழுதலம் உருவை இடந்து பெண் எய்த்து 7 லோகங்களையும் தோண்டி கொண்டு போய் அப்படியும் அதை கண்டுபிடிக்க முடியாமல் அதனால் எய்த்து போய், அதாவது சோர்ந்து போய், எய்த்துன்னா சோர்ந்து கடைசியில வேற வழியே இல்லாம ஊழி முதல்வ ஜெய ஜெயவென்று வழுத்தையும் காணாம மலரடி இணைகள் ஊழி முதல்வ உமக்கே வெற்றி உண்டாகட்டும் என்று போற்றியும் கூட வழுத்தியும் கூட ஏத்தியும் கூட காண முடியாத மலரடி இணைகள் அந்த திருப்பாதங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இது ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்ச்சி. அருணாச்சல லிங்கோத்பவம் பிரம்ம விஷ்ணுக்கள் ஈஸ்வரனை பணிந்தது. இந்த பிரம்மா மேல போறார், அவருக்கு ஒரு தாழம்பு வருது. ஓ, நீ எங்கேருந்து வர? நான் மேலேருந்து தான் வரேன். பாத்தியா முடிய? நான் பார்த்தேன். அங்கேருந்து கீழே வந்துட்டு இருக்கேன். அப்ப இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? நீங்க வந்த தூரம் எல்லாம் 10ல் 1 பங்கு கூட இல்லை, 100ல் 1 பங்கு கூட இல்லை. எக்கச்சக்கமா இருக்கு. அது முடியவே முடியாது. அப்போ நம்மளால முடியவே முடியாதுன்னு டிசைட் பண்ணிக்கிறார். ஆனா என்ன டவுட்னா, மகாவிஷ்ணு வந்து நான் பார்த்துட்டேன்னு சொன்னேன், ஒரு ஈக்குவலா இருக்கிறதுக்காகவாவது நானும் பார்த்துட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு தாழம்பூவை கேட்டுக்கிறார். நான் பார்த்தேன்னு சொல்றேன், நீ கொஞ்சம் அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணோன்ற. தாழம்பூவும் ஒத்துக்கிறது. ஸோ அதே மாதிரி கீழே வரார். மகாவிஷ்ணு இவருக்கு அந்த சந்தர்ப்பத்தையே கொடுக்கல பிரம்மாக்கு. எடுத்த எடுப்பிலேயே நான் பார்க்கலன்னு ஒத்துன்னு விடுறார். அப்ப இவரு நான் பார்க்கலன்னு விவகாரத்தை முடிக்க வேண்டியது தானே. இவருக்கு உடனே அந்த ஆசை யாரை விட்டுது? இப்போ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இவரை ஏமாத்திட்டு நம்ம எல்லா லோகங்களுக்கும் நமக்கே ஆக்கிக்கிறதுக்கு இப்போ ஒரு சந்தர்ப்பம். இதுக்கு ஏற்பாடு வேற பண்ணிட்டோம். தாழம்பு ரெடியா இருக்கு, நான் பார்த்தேன்னா ஆமான்றதுக்கு. அதே மாதிரி நான் பார்த்தேன்றார். அந்த தாழம்புவும் பொய் சாட்சி சொல்றது. மேலேந்து இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற ஈஸ்வரன் கடுமையான கோபத்தோடு பொய் சொன்ன அந்த பிரம்மாவினுடைய அந்த தலையை பூவை கிள்ளுவதை போல கிள்ளினார். மற்ற தலைகளையும் பறிக்க ஆரம்பிக்கிறார். இவர் பயந்து போய் நான் தெரியாம சொல்லிட்டேன், நான் பொய் சொல்லிட்டேன்னு ஒத்துக்கிறார். அதுவரையில 5 முகங்களை கொண்டிருந்த பிரம்மா இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு 4 சதுர்முகனாகிறார். எல்லா 18 புராணங்களையும் அவர் சதுர்முகனாகத்தான் இருக்கார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது முதல்ல நிகழ்ந்த நிகழ்ச்சியா இருக்கணும் இந்த நிகழ்ச்சி. அப்படி இருக்கிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஏன்னா இங்க வந்து பிரம்மாவும் விஷ்ணுவும் ஈஸ்வரனுக்கு சமானம் இல்லை, இன்னும் கேட்டா ரொம்ப ரொம்ப கம்மின்னு நிரூபித்து கொடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. அப்பதான் மகாவிஷ்ணு 1000 புஷ்பங்களை வைத்து பூஜை பண்ணணும்னு ஆரம்பிச்சு அந்த ஈஸ்வர சக்தியை உணர்ந்து, தன்னுடைய சக்தியின்மையை உணர்ந்து பூஜை பண்றார். ஒரு புஷ்பம் குறைவே கண்ணை பிடுங்கி பூஜையை முடிக்கிறார். ஈஸ்வரனும் சந்தோஷப்பட்டு அவர் கண்ணையும் கொடுத்து முன்ன ஜலந்திரனை கொன்ற வதம் செய்த அந்த சக்கரத்தையும் அவருக்கு கொடுத்து, இதுவே உமக்கு
முதன்மை ஆயுதமாக இருக்கட்டும் என்று அருள்பாலிக்கிறார். மகாவிஷ்ணுவுக்கு உண்மையான தரிசனம் என்ன? ஆத்ம தரிசனம் செய்து வைக்கிறார். முன்னையே பார்த்தோம், சுதர்சனம் கொடுத்தார்னா அந்த ஆத்ம தரிசனத்தை அவர் கொடுத்திருக்கார். இப்படி சுருச்சி, சுனீதி, சுவிசேஷம், இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கிட்ட இருந்தா அவகிட்ட போயிருக்கு. இப்படி எல்லாம் பிரகாசம்னா சுப்பிரகாசம். அப்படி பிரம்மண்யம்னா அந்த பிரம்மண்யமாகிய சிவத்திலிருந்து பிழிஞ்சு எடுத்து தனியா வச்சா அது சுப்பிரமணியம். அப்படி இங்க சுதர்சனம் ரொம்ப சிறப்பான தரிசனம். அதுக்கு சமானமான தரிசனம் ஒண்ணுமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை மகாவிஷ்ணு பெற்றார். அதனாலே ஆன்ம வஸ்துவானார். ஈஸ்வர சிவஞானத்தை பெறுகிறார். சிவனோடு ஐக்கியமாகிறார். அதனால தான் சாட்சாத் சங்கர ஸ்வரூபமாக இருக்கின்ற அந்த ஈஸ்வரன் சங்கர நாராயணன், ஹரிஹரன் என்றெல்லாம் திருநாமங்கள் எல்லாரும் அப்படி போட்டி போடப்பட்டார். ஏன்னா எல்லாருக்கும் தெரியுது மகாவிஷ்ணுவை தனக்கு சமமாக்கி கொண்டு விட்டார். மகாவிஷ்ணு அவரிடத்திலே ஒன்று கலந்தார். 2 பேரும் இப்ப ஒண்ணுதான் அப்படிங்கிறது பிடிபடுறது. விளையாட்டா ஒரு கவிஞர் சொல்வார், கருணாகரன் மாலும் கமலாலயம் தேடும், கருணாகரன் மாலும் கமலாலயம் தேடும், அருணாச்சல ஜோதியாயினானோ. ஒரு பக்கம் கருணாகரன் திருமாலும், மறுபக்கம் கமலாலயனாகிய பிரம்மாவும் தேடுகின்ற அருணாச்சல ஜோதியா போயிட்டாரா இவரு? நான் எங்கு சென்று தேடினாலும் அங்கும் இங்கும் எங்கும் இல்லை, சங்கரனை கண்டதுண்டோ. இங்கதான் போயிருக்காரு இந்த ஈஸ்வரன், எங்க பார்த்தாலும் எனக்கு தெரியலையே அப்படின்ற ஒரு பத்மாசுரன் தேட உலகெல்லாம் ஓடோட. சும்மா இருக்க முடியாம பத்மாசுரனுக்கு வரத்தை கொடுத்துட்டு அவர் தலையிலே கை வைக்கிறானா பயந்தது அப்படி ஓடி போய் எங்கேயோ மறைஞ்சுட்டாரோ, கண்ணில் படலையே. ஐவேலிந்திக்காய் சென்று மறைந்த நன்னோ. இப்படிலாம் ஒரு சுவாரஸ்யம் சொல்லுவா. இப்படி மகாவிஷ்ணு ஒரு பாதி எடுத்துட்டார். இந்த பார்வதி தேவி என் தாய் உமாதேவி ஒரு பாதியை எடுத்துட்டா. அவர் என்னதான் அவர் பாவம். இடபாகம் உமாதேவிக்கும் வடபாகம் மகாவிஷ்ணுக்கும் கொடுத்துட்டா. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த பரமாத்ம வஸ்துவாக மூவருமே இருக்கிறார்கள். எல்லாமே ஆத்மஸ்வரூபம் தான் இருக்கிறது, அந்த ஏக வஸ்து தான். இப்படி 3 உருவங்களாக நமக்கு கண்முன்னே தோன்றியது. இந்த 3ம் அதிலே மறுபடியும் ஒன்று கலந்தது. ஏக வஸ்துவாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் நம்ம அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு ஃபிகரேட்டிவா ஒரு புராணங்களா இவ சொல்றா. பட் இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்கலைன்னு சொல்ல முடியாது. இந்த நிகழ்ச்சிகள்லாம் மூலமாக நமக்கு ஏகம் சத் என்பதை இந்த தெய்வங்கள் எல்லோருமே நமக்கு உணர்த்துகின்றார்கள். தனக்கு ஈக்குவலா மகாவிஷ்ணு ஆயிட்டார்னா அவருக்கு தனக்கு சமானமா எல்லா வழிபாடும் பண்ணணும், எல்லா இடத்தையும் கோயில் காட்டணும், இப்படியா ஆணையிடுகிறார், ஆர்டர் போடுறார். பிரம்மாவுக்கு பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் இல்லைன்ட்டு உனக்கு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது போன்ட்டு சுத்தமா இல்லாம போயிடுத்து. பிரம்மாக்கு ஏதோ ஒரே ஒரு கோயில் இருக்குன்னு பார்த்தோம், இதே திருவுந்தியார்ல தான். இப்படி இந்த அருணாச்சல லிங்கோத்பவத்துடைய மிகப்பெரிய விசேஷம்
சங்கர நாராயணனாக நமக்கு ஈஸ்வரனை காட்டி கொடுத்தது. அப்ப ஈஸ்வரனை மகாவிஷ்ணு வேண்டிக்கிறார். இவ்ளோ பெரிய அக்னி ஜோதியா இருந்தா கண்ணால பார்க்கவே முடியல. சூரிய கோடி பிரகாசத்தோட இருந்தா அப்படியே அந்த பிரகாசத்துல கிளார் அடிக்கிறது பார்க்க கண்ணே திறக்க முடியல. எல்லாரும் பார்க்குற மாரி நீங்க உங்கள குளிர்விச்சுக்கணும் அப்படின்னு ஹி கூல் டவுன் ஆஸ் அருணாச்சலா. அந்த அருணாச்சல மலைய அவர் ஆனது லிங்கமா உருவெடுத்தது. அப்போ அவருக்கு சொல்றார், நாங்க பண்ணிடுவோம் தேவர்கள். இந்த பூமியில தான் நீங்க இருக்க போறீங்க. இங்க இவாள்லாம் பூஜை பண்றதுக்கு நீங்க ஒரு தகுந்த உருவத்த எடுத்துக்க வேண்டாமான்ற. அங்க அந்த மலை அடிவாரத்துல ஸ்வயம்பு லிங்கமாறார். அங்க மகாவிஷ்ணு பூஜை பண்றார். இதே அருணாச்சலேஸ்வரர் அபித குசாம்பாளாக இந்த பிரம்மா வேண்டிக்கிறார். அப்ப என்ன ஒதுக்கிடாதீங்க. நான் வழிபடுவதற்கு எனக்குன்னு ஒரு கோயில் இது மாதிரி மகாவிஷ்ணு கொடுத்தா மாதிரி எனக்கு கொடுங்க அப்படின்றார். ஈஸ்வரன் அவ்வளோ கோபம் இருக்கவரு டக்குன்னு ஒரு கோபம் தணிஞ்சுடுறது. அத ஒரேடியா ஒதுக்கிப்படுறதுக்கு தான் எல்லா சான்ஸும் இருக்கு. ஆனா அவர் இப்படி ஒதுக்கல. தட்சணையே ஒதுக்கல. அவ்வளோ கோச்சின்றவனையே ஒதுக்கல. வாயார மனமார திட்டினவனையே அவரு ஒதுக்கல. இந்த பிரம்மாவை தான் நான் ஒதுக்க போறேன். அவர் வேண்டுகோளை ஏற்று அதுக்கு நேர அந்த பக்கம் இந்த பெரிய கோயில் இருக்கிறதுக்கு நேர அந்த பக்கம் அடியண்ணாமலை அப்படின்னு பேரு. இதுவும் அடியண்ணாமலை தான். ஆனா அதுக்கு பேரு இது அண்ணாமலை திருவண்ணாமலைன்னு ஆயிட்டதுனால அதுக்கு அடியண்ணாமலைன்னு பேர் வந்தது. அப்படி அந்த அடியண்ணாமலையில இவர் ஒரு அங்கேயும் ஸ்வயம்புலிங்கமானார். அங்க பிரம்மா அங்க வழிபட்டார். அதுவும் ஒரு கோயில் ஆகின்றது. எல்லாரும் வந்து சொல்லுவார், இப்பெல்லாம் அண்ணாமலையார தரிசனம் பண்றதுன்றது குதிரை கொம்பா இருக்கு. ஒரு ₹50 டிக்கெட்டுக்கு நிக்கிறதுன்னா கூட ஒரு 1½ கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நிக்கிறதா இருக்கு கியூ. இந்த ₹200 ₹50 100 இதெல்லாம் ஒரு கணக்கே இல்ல. கோயில் உள்ள உள்ள போயிட்டு வெளில வர்றதுக்கு குறைந்தபட்சம் 3 மணி நேரம் ஆயிடுறது. அப்ப நான் சொல்லுவேன், ஏன் உங்களுக்கு அண்ணாமலையில தான் அதே அண்ணாமலையார் உண்ணாமலையாவும் அங்க இருக்கார். ஃப்ரீயா இருக்கா. நீங்க எவ்வளவு நேரம் வேணா அந்த சன்னிதியில உட்காந்துட்டு கண்குளிரா தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இது எப்படி இருக்குன்னா, திருப்பதியில போனா மேல திருமலையில போயி பெருமாள தரிசனம் பண்ணணும்னா 5 மணி நேரம், 6 மணி நேரம் அதெல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது. பெருமாள் கிட்ட போயிட்டா ஈஸ்வரோ ரக்ஷத்து பெருமாளே பெருமாளே ரக்ஷத்து தான். ஒண்ணும் நம்ம சாய்ஸ் ஒண்ணுமே இல்ல. ஆனா, இது அலுவேலு மங்காபுரம்னு தாயார் இருக்கிறபடி, ஸ்ரீனிவாச மங்காபுரம்னு அங்க ஒண்ணு இருக்கு. ஒரு 14 கிலோமீட்டர்ஸ். அதுவும் ஊருக்குள்ள தான் வந்துடுச்சு இப்பல்லாம் எல்லாம் அந்த கீழ திருப்பதியிலேருந்து. அங்க போனா சீனிவாச மங்காபுரத்துல சௌக்கியமா தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்றேன். நம்ம மேல போய் தரிசனம் பண்ணாம யாரும் வரப்போறதில்ல. கூட சீனிவாச மங்காபுரமும் போய் பெருமாள் அத ஒரு 2 செகண்ட் பார்த்தோம், 10 செகண்ட் பார்த்தோம். அது பார்த்ததுக்கே மனசு அவ்ளோ சந்தோஷமாயிடுறது. அது மாரி இருக்கும்போது, இங்க ஒரு 5 நிமிஷமோ, 10 நிமிஷமோ, 1/2 மணி நேரமோ கொஞ்சம் உட்காந்து பார்த்தா, அதே கோலம். மேல பெருமாள எப்படி பார்க்குறீங்களோ, அதே திருக்கோலத்த இங்கேயும் பார்க்கலாம். அவரே தான் இவரும். அப்படித்தான் இந்த அருணாச்சலேஸ்வரர், மகாவிஷ்ணுவுக்கு ஒரு கோயிலு, பிரம்மாவுக்கு ஒரு கோயில்னு 2 கோயில் உருவாகியது. ரமணாசிரமத்திலேருந்து 6 கிலோமீட்டர். திருவண்ணாமலையிலேருந்து அந்த டவுன்லேருந்து 6 கிலோமீட்டர் அடியண்ணாமலை. அங்க தான் மணிவாசக பெருந்தகை அந்த பக்கமா தான் உள்ள வந்திருக்கார். அங்க அந்த வந்து மலைய பார்த்த உடனேயே அவரு திருவெம்பாவை பாடினார் அங்க. "ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யாம் பாடக் கெட்டேயும் வளர்தடங்கன் மாதே வளருதியோ செவியோ நின் செவிதான்" அப்படின்ற பாடின திருவெம்பாவை பாட்டு அங்க பாடினது தான் அவரு. திருவம்மானையும் அங்கதான் பாடினான்னு சொல்றார். இப்படி அருணாச்சலலிங்கோத்பவம் சிவலீலைகளிலே அதி முக்கியமானது. அதை முருகனார் பாடியதிலே வியப்பில்லை.
இது பாடாதவாளே கிடையாது. சம்பந்தர்லேருந்து அப்பர்லேருந்து மணிவாசகர்லேருந்து எல்லாம் பாடியிருக்கா. அலரவனும் மாலவனும் அறியாமே அழல் உருவாய் நிலமுதல் கீழ் அண்டமுற நின்றதுதான் என் நேடி நிலமுதல் கீழ் அண்டமுற நின்றில நேலிருவரும் தம் சலமுகத்தால் ஆங்காரம் தவிரார்கான் சாழலோ. அலரவன்னா அலர்னா மலர், மலரவன்னா பிரம்மா, மாலவன்னா திருமால். இவங்க 2 பேரும் அறியாம அழல் உருவாய் அக்னி ஸ்தம்பமாய் நிலம் முதல் கீழ் அண்டமுற நின்றதுதான் என்னடி. இப்படி ஆகாசிலேருந்து பாதாள வரைக்கும் எதுக்காக இப்ப சிவபெருமான் ஏன் நின்னார்னு கேட்கிறா வந்து அடுத்தவள். அப்படி அவர் நிக்கலைன்னா இந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் சண்டையை நிறுத்த மாட்டாளே. சலமுக சலம்னா சண்டை, ஆக்ரோஷம், கோபம், குரோதம். அதுல ஆங்காரம் தவிரார். அவளுக்கு அகந்த குறைய மேல மேல அதிகமாயிட்டு தான் இருக்கே தவிர குறையாமையே போயிருக்குமே. அதனால நின்றார் என்றார். இப்படி நிறைய வேறுபாடு இருக்கா. இப்பொழுது இந்த இறுதியான ஒரு சிவலீலைக்கு வரும். இந்த சிவலீலையினால்தான் இந்த திருவுந்தியார் ஒரு வியாஜ்யமாக வைத்துக்கொண்டு பகவான் உபதேச உந்தியார் அருளினார். அந்த சிவலீலைக்கு இப்ப நம்ம வந்திருக்கோம். தாருகாவனத்தில் இருக்கிற ரிஷிகள் முருகனார் வாக்குல முதல்ல பார்த்துருவோம், அப்புறம் நான் சொல்றேன். தாருவானத்தில் தவம் செய்திருந்தவர் பூர்வ கர்மத்தால் உந்தி பெற போக்காரை போயினர் உந்தி பெற. இந்த தாருகாவனத்திலே தவம் செய்திருந்த ரிஷிகள் அவருடைய பூர்வ ஜன்ம வாசனையினாலே போக்கரை போயினர். இவன் போக்கத்தவனா இருக்கானேன்னு உருப்படாம போறது. அப்படி உருப்படாம போனார்கள், தவறான வழியிலே சென்றார்கள். என்ன அது? கண்மத்தை அன்றி கடவுள் இலை எனும் வன்மத்தராயினர் உந்தி பெற வஞ்சச் செருக்கினால் உந்தி பெற. என்னுடைய ஒரே ஒரு விருப்பம், நீங்க எல்லாரும் இந்த பாட்டை மட்டும் நீங்க படிச்சு பாருங்க. அதுல ஒரு அலாதி இன்பம் இருக்கு. உந்தியாருக்கே ஒரு இன்பம் இருக்கு. உந்தியாருக்கு இன்னும் ஒரு அழகான ஒரு அலாதி இன்பம் அதுல இருக்கு. அதை நீங்க அனுபவிக்கணும். எப்படி அவர்கள் வழிதவறி போனார்கள் என்றால், கர்மத்தை அன்றி கடவுள் இல்லை, கர்மம் தான் பிரதானம். நான் நல்லது பண்றேன், எனக்கு நல்லது வந்தே தானே ஆனும். திருவள்ளுவ பெருமான் சொல்றார், மனம் தூய்தல் இனம் தூய்தல். மனம் தூய்மை அடைந்து விட்டால் மனம் தூய்தல் நன்றாகும் எச்சம், இனம் தூய்தல் நன்றாகாதது இல்லை உயிர்க்கு. அப்படி திருக்குறள் ஒண்ணு. மனம் தூய்தலினால் இனம் தூய்தலால் நன்றாகாத வினை இல்லை. எப்பொழுதுமே ஒரு இனம் நம்ம எந்த இனத்தோட சேர்றோம்ன்றதை பொறுத்துதான் நம்முடைய அறிவு சமைக்கப்படுகிறது. சமைத்தல்னா பக்குவப்படுது. யூ டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் அபவுட் யூ, ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர் அப்படின்னு. அதுதான் அது. நம்ம எந்த இனத்தோடு சேருதோம் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சிற்றினம் சேராமை, இந்த கீழ் புத்தி இருக்குவா கூட நம்ம அதை திங்கே பண்ணக்கூடாது. கிட்டேயே போகாதேன்றார் வள்ளுவ பெருமான். நான் கூட நினைச்சுப்பேன், இது என்ன வேலையத்த வேலை ட்ரக்ஸ்ன்றா.
அவன் ஒரு ஆக்டர் வந்து 10,00,000 வரணுமா அவனுக்கு. அதுக்கு ட்ரக்ஸ குடுத்துருவேன்ட்டானாம். 10,00,000 என்ன சாதாரண அமௌண்ட்டா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கைய கால வச்சுட்டு சும்மா இல்லாம, அது பிகாஸ் அந்த இனத்தோடு சேருவதனால சகவாச தோஷம்ன்றது. நான் என்னுடைய அருமை நண்பர் கண்ணதாசன் அவர்ட்ட பேசும்போது சொன்னேன். ஒரு முறை இந்த மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள். அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன். கற்பனை தேரினில் பறந்து சென்றான். மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன். வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டார். இட்ஸ் கிவ் மீ சச் அ பிக் இம்பாக்ட் எனக்கு. எனக்கு ஒரு தங்கை இல்லன்றதுனாலயோ we are 3 brothers. இந்த பாட்டு ஒரு பெரிய தாக்கத்தை என்னிடத்தில் ஏற்படுத்தியது. பார்க்கின்ற பெண்கள அந்த சின்ன வயசுலயே பார்க்கின்ற பெண்களை எல்லாம் சகோதரியாக பார்க்க வைத்த பாடல். இத நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு முறை ஏதோ பேசும்போது அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவர் சொன்னாரு, "இந்த பாட்டு நான் தான் எழுதினேன்" அப்படின்னு. "அப்படியா சார்? நான் சினிமாலாம் பார்க்கிறதே கிடையாது சார். ஏதோ எங்க அப்பா கூப்பிட்டுன்னு போவாரு. அவர் ஃபோர்ஸ் பண்ணி பார்த்த படம் தான் நான் வாழ்க்கையில பார்த்தது. அவரு அப்புறம் நான் காலேஜுக்கெல்லாம் போயிட்ட அப்புறம் எனக்கு பெரிய ரிலீஃபு. வீட்ல சினிமா போனா எல்லாரும் ஒண்ணா போனோம் அவருக்கு. யாரும் வீட்ல உட்காந்துருக்க கூடாது. எனிவே அப்ப அப்ப இந்த பாட்டு காதுல பார்த்தேன். இந்த படம் பாசமலர் எனக்கு ஐ கேன் நெவர் ஃபர்கெட். இது அப்ப அந்த படமே எனக்கு மனசுல அப்படி ஒரு ஆழமா பதிஞ்சது. அது கண்ணதாசன் சார்ட்ட சொல்லும்போது ஆனா அவர பத்தி எனக்கு அப்ப ஒண்ணும் தெரியாது. ஐ வாஸ் காலேஜ் ஸ்டூடண்ட் அப்போ. எனக்கு கண்ணதாசன்னா அவரு அவரு வந்து எங்க காலேஜ்ல ஒரு ஸ்பீச் குடுத்தாரு. அசந்து போனேன் அந்த தமிழ்ல. அதனால மறுநாள் நேரா எழுந்து போயிட்டு கவிதா ஹோட்டலுக்கு போயிட்டு அவர பார்த்துடணுன்ட்டு ஆசையா. அப்போ கே. ஸ்ரீராம் எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ன்னு சீட்டு குடுத்து அனுப்பிச்சேன். அவரு என்ன நெனச்சுட்டாரு, நான் என்னமோ எம்பிபிஎஸ் படிக்கிறேன்னு நெனச்சுட்டாரு. அவர 5, 6 வாட்டி பார்த்தேன். அப்புறம் பார்க்கறது விட்டு போச்சு. அவசியம் இல்ல. அது அப்படியே போயிடுத்து அது. அவர் கூட தொடர்ந்து தொடர்பு வச்சுக்கணுன்ற எண்ணம் இல்ல. அது பேசிக்கலி பிகாஸ் எனக்கு சினிமாக்காரன், இந்த அரசியல்வாதி இந்த 2 பேர்கிட்டயும் நம்ம தொடர்பு வச்சுக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப தீர்மானமா சின்ன வயசுலேருந்து அது மாரி தோணிடுத்து மனசுல. அதனாலேயே அவரு சினிமால இருக்காருன்றதுனாலயே அப்படியே விட்டு போச்சுன்னு நெனைக்கிறேன் நானு. பட் அவர எனக்கு ரொம்ப புடிச்சது. அவருடைய தமிழ் ரொம்ப புடிச்சது. அப்போ அவர் சொன்னாரு, இந்த பாட்ட நான் தான் எழுதினேன். எனக்கு ஒண்ணும் அப்படி தோணலையே" அப்படின்னாரு. அவரு அவரு அதனுடைய அர்த்தம் வந்து எனக்கு ஒண்ணும் புரியல. அவரு ஏதோ ஒரு வேடிக்கையா சொல்றாருன்னு தான் நெனச்சேன். அவரு கூட கான்டாக்ட் விட்டு போய் எவ்வளவோ வருஷங்கள் பொறுத்து தான் கண்ணதாசன பத்தி எல்லாம் இவர்கள்லாம் எழுதுனதெல்லாம் பார்த்து தான், ஒரு ரொம்ப தீய பழக்கங்கள் உடைய ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு அப்புறம் தோணித்து. அவரு சாதாரணமா சொன்னாருன்னு நெனச்சேன். எனக்கு ஒண்ணும் தோணவே இல்லையே. அப்ப நான் சொன்னேன், "சார், நீங்க காசு வாங்கிட்டு பாட்டு" நான் அதுக்கு காரணம் சொல்லட்டுமா சார்? "நீங்க பாட்டு காசு வாங்கிட்டு காசு வாங்கிட்டு பாட்டு எழுதினீங்க. நான் வந்து காசு குடுத்துட்டு பாட்டு கேட்டேன் சார்" அப்படின்னு. "ஓ!" அப்படின்னு. அட இருக்கும், இருக்கும். தட் மே பி த ரீசன் அப்படின்னு. அப்படி அதுக்கப்புறம் எவ்வளவோ வருஷங்கள் பொறுத்து அவர பத்தி 2 விஷயம் சொன்னேன் அவருக்கு. "நீங்க சினிமாவ விட்டுருங்க." இப்ப அரசியல்ல இருந்தாரு இந்திரா காங்கிரஸ்ல. அவர பார்க்கும்போது பழனியப்பன், அந்த சினிமா எடுப்பாரு ஒருத்தரு. முக்தா ஸ்ரீனிவாசன், காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாம் கூட வருவா. அந்த சமயத்துல அவரு கூட வருவா. நான் கிளம்புறேன்னா, அப்ப "இருங்க, இருங்க நண்பரே இருங்க உட்காருங்க. என்ன நீங்க ஏன் எழுந்து போறீங்க?" அப்படின்னு. "கொஞ்சம் உட்காந்துட்டு போங்க. வந்து தான் வந்தீங்க. இப்ப தானே வந்திருக்கீங்க. கொஞ்சம் அ நீங்களும் இருங்க" அப்படின்னுவாரு. அதெல்லாம் அப்புறம் ஒரு வாட்டி பார்க்கும்போது, "நீங்க அத விட்டுருங்க சார் அத. அரசியல விட்டுருங்க. சினிமாவையும் விட்டு" "அப்ப என்ன பண்ண சொல்றீங்க?" அப்படின்னு.
இப்பதான் உங்களுக்கு அந்த ஹோட்டல் இருக்கு, டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, பாட்டு எழுதுங்க. அது யாராவது வாங்கிட்டு போனா சினிமால யூஸ் பண்ணா பண்ணிக்கிட்டோம். ஆனா நீங்க சினிமாக்கு எழுதுறதுன்னு வச்சுக்காதீங்க. நண்பரே, முற்றிலும் இயலாத ஒரு காரியத்த சொல்றீங்க. 2 காரியமே என்னால முடியவே முடியாது அப்படின்னு சிரிச்சாரு. அப்புறம் அதான் பண்ணாரு அவரு. எனக்கு கான்டாக்ட்டே விட்டு போச்சு. எவ்வளோ வருஷம் பொறுத்து கடைசியில பார்த்தா பேப்பர்லலாம் அர்த்தமுள்ள இந்து மதம் பேசினாரு. இன்னைக்கும் அவருடைய அர்த்தமுள்ள இந்து மதங்கள் பேசின சொற்பொழிவுகள் தான் அவர காலகாலத்துக்கு அவர் பேர சொல்லின்னு இருக்கு. இந்து மதத்துக்கு அவர் செய்தது ஒரு சர்வீஸ் எக்ஸ்ட்ராடினரி. அது காலகாலத்துக்கு நிக்கும். அவர் சினிமால எழுதின பாடல்கள விட இந்த சொற்பொழிவுகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கும். அந்த புத்தகம்லாம் கூட வந்திருக்கு. அவரு அப்படியே ஒரு ஜிலு ஜிலுன்னு எழுதுற ஒரு நடை. அவருடைய நடையெல்லாம் ரொம்ப எதுகை மோனையோடயே வரும் வசனமே. கிஃப்டட் போயட். அப்படி அப்போ எனக்கு தோணித்து. இவர் மட்டும் நல்ல இனத்தோடு சேர்ந்திருந்தால், அவர் இன்னும் ஒரு 30, 40 வருஷம் இருந்திருப்பார். நல்ல ஹெல்த்தியா இருந்திருப்பார். அந்த எந்த இனத்தோடு நாம் சேர்கிறோம் என்பது அவ்வளவு முக்கியம். அதனால தான் தனி அதிகாரமே வச்சிருக்கார் திருவள்ளுவ பெருமான். சிற்றினம் சேர் பெரியார் துணை கோடல் ஹேமகுமாரி மேடம் கேட்டாங்க. பெரியார்ன்னு சொல்லியிருக்காரா? பெரியோர்ன்னு சொல்லி பெரியார்ன்னு தான் சொல்லியிருக்கார். அவரு அப்போ பெரியார்ன்னு எழுதினப்போ, பெரியார்னா இப்படி ஒரு அர்த்தம் இருக்கும்னு அவருக்கு அன்னைக்கு தெரியறது சான்ஸே இல்ல. இல்லன்னா அவர் பெரியோர்ன்னு எழுதிட்டு இருப்பாரோ என்னமோ. பட் பெரியார்னா நல்ல அர்த்தம் தான். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஃபர்கெட் திஸ் திஸ் அதெல்லாம் ஒரு களை எடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அது களை எடுத்துருவா. அது ஒரு 30, 40 வருஷம் ஆனா கூட, அதெல்லாம் நிச்சயமா நடக்கும். பெரியார் துணை கோடல்ன்ற சொல்லிட்டு, பின்னாடியே இவர் சிற்றினம் சேராமை இந்த மாரி கீழ் மக்களோடு சேர்றதுன்றது மூஞ்சி கொடுத்து கூட முகாலோபம் பண்ணாத, முகாலோபனம் பண்ணாத. அப்படி சொல்றாரு வள்ளுவர். அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட். எந்த இனத்தோடு நாம் சேர்கின்றோமோ, அதனால தான் கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டின்றார் மூதாட்டியார். நம்ம சேர்றது நல்ல இனத்தோட சேரணும். அது என்ன பண்ணும்? நம்மளுக்கு இன்னும் நம்ம ஆன்மீக பாதையில இன்னும் மேல மேல போறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் கூட்டு பிரார்த்தனை அவ்வளோ வசத்தி. கூட்டு தியானம் அவ்வளோ வசத்தி. அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அது மாரி இந்த தாருக வனத்து ரிஷிகள் அது ஒரு செட்டு சேர்ந்தது அவளுக்குள்ள. போக்கரை போறதுக்கு. அவர் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ரொம்ப கட்டுக்கோப்பா வேற இருக்கா அவ. உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். 6 சாஸ்திரங்கள்னு எல்லாரும் கேள்விப்படுவோம். 6 சாத்திரம் என்னன்றது நெறைய பேருக்கு தெரியாது. நியாயம் வைசேஷிகம். நியாய சாஸ்திரம் வகுத்தவர் கௌதமர். கௌதம மகாமுனிவர். வைசேஷிகம் கணாதர். இந்த வைசேஷிகத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, எதை நாம் ஆராய்ச்சிக்குரிய விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வெளி உலக விஷயங்களையா? அல்லது அகமுகப்பட்டு நமக்கு உள்ளே இருக்கின்ற விஷயத்தையா? நமக்கு உள்ள என்ன இருக்குன்றது ஆராய்ச்சிக்குரிய விஷயமா எடுத்துக்கணுமா? ஸோ கரெக்ட்டா டிசைட் பண்ணிக்கணுன்றார். நெறைய பேர் அந்த வைசேஷிக இதுக்கு எவ்வளவோ அர்த்தங்கள்லாம் சொல்றா. பட் எனக்கு ஐ ஆல்வேஸ் சிம்ப்ளிஃபை திங்ஸ். பகவான வச்சே அர்த்தம் பார்த்தா இதான் தெரியுது. அதுக்கு எவ்வளோ பெருசா புத்தகங்கள் புத்தகமா எழுதினாலும் சொல்லப்படுகின்ற விஷயம், எதை ஆராய்ச்சிக்குரிய விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்ன்றது தான் அங்க விஷயம். அது கண்டிப்பா அவரு உனக்குள்ளே ஆழ்ந்து போய், நீ உனக்கு உள்ளே என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்கணும்ன்றத தான் அவரு மீன் பண்றார். இங்க நியாய சாஸ்திரத்துல கௌதம மகரிஷி என்ன சொல்றாரு, அத எப்படி செய்தல் மெத்தடாலஜி. அந்த ஆராய்ச்சியை எப்படி செய்ய வேண்டும்? நியாயத்தை வகுக்கிறார். பிறகு யோகம், சாங்கியம். சாங்கிய வகுத்தவர் கபிலர். யோகம் பதஞ்சலி முனி. 5வது
ஜெய்மினி மகாமுனி வகுத்த மீமாம்சம். இது உத்தர மீமாம்சம், பூர்வ மீமாம்சம். முதல்ல வந்த மீமாம்சம் ஜெய்மினி. அப்புறம் உத்தர மீமாம்சம்னு வந்தது உபநிடதங்கள். அதை வகுத்தவர் வேதவியாசர். இது 6 சாத்திரங்கள். நியாயம், வைசேஷிகம், யோகம், சாங்கியம், இந்த மீமாம்சம், வேதாந்தம். அதாவது பூர்வ மீமாம்சம் மீமாம்சை அப்படின்னு சொல்றது. உத்தர மீமாம்சம் என்பது வேதாந்தம். இந்த 6 சாத்திரங்கள் இருக்கின்றன. இதுல இந்த ஜெய்மினி மகாமுனிவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, முழுக்க முழுக்க வேதம்தான் பிரமாணம், வேதத்துக்கு மிஞ்சிய இது ஒன்றுமே இல்லை. அப்ப கடவுளே இல்லை. நீ வேத கர்மால புத்திர காமேஷியாகமான ஒரு புத்திரன் கிடைப்பான், கிடைச்சே ஆகணும். விஸ்வஜித் அப்படின்னு யாகம் பண்ணா நீ உலகத்தை ஜெயிச்சே தீருவ. விஸ்வம்னா பிரபஞ்சம். மகாபலி அந்த விஸ்வஜித் யாகம் பண்ணிதான் சகல லோகங்களையும் தன்னுடைய ஆளுகைக்கு கொண்டு வந்தான். அப்படி உனக்கு என்ன வேணும்? இப்போ கேரளால எல்லாம் போனா அது ரொம்ப பிரசித்தம். மாந்திரிகம் வைக்கிறது, மந்திரம் வைக்கிறது, மாந்திரிகம்னு சூனியம் வைக்கிறது. இதை பண்ணிதான் ஆனும். The result, the agency of God is denied. அப்ப கடவுளுக்கு தேவையில்லையே. எனக்கு நல்லது பண்ணா நல்லது நடக்கணும், கெட்டது பண்ணா கெட்டது வரும். தன்வினை தன்னை சுடும், பிறவினை ஓட்டை சுடும் சொல்லுவோம். ஓட்டப்பம் வீட்டை சுடும். நீ தப்பு பண்ணா தப்பு தான் நடக்கும், நல்லது பண்ணா நல்லது நடக்கும். இது அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணா. குமரியில பட்டது இதுக்கு ஒரு மாபெரும் எக்ஸ்பனண்டா இருந்தார். அப்புறம் அவர்கிட்டதான் வாதம் பண்ணி ஜெயிக்கணும் சங்கரர் போறார். ஆனா அவரு தன்னை, அந்த கதையை சொன்னா பெருசாகும். அவர் தன்னை, இவர் போற நேரத்துல அவர் நெருப்புல விழுந்து தன்னை மாய்த்து கொள்ளுகிறார். அந்த சமயத்தில் இவர் போகும்போது உங்களோட வாதம் பண்ணோன்னு நான் இப்படி ஏமாந்துட்டேனே, என்னை ஏமாற்றி விட்டீர்களேன்னு வருத்தப்பட்ட போது அவர் என்னுடைய சிஷ்யன் சண்டர மிஸ்ரர் அவர்கிட்ட போய் பண்ணா அவன் எனக்கு சமானமானவன் தான் சொல்றேன். அப்படித்தான் போய் அவர் சுரேஸ்வராச்சாரியாராக மாற்றி அவரை வாதத்திலே வென்று தனக்கு சிஷ்யராக்கி கொள்ளுகிறார் பகவத் பாதாள். சோ இந்த ஜெய்மினி வகுத்த மீமாம்சை, இந்த மீமாம்சம், இதுல மூழ்கி போனவர்களாக இவர்கள் அது ரொம்ப தீவிரமா வேதத்துக்கு நல்லதுதான். அது வேதத்து மேல ஒரு அக்கறை வரணும், பற்று வரணும். வேதத்தை யாரும் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி வேதத்தை நெக்லெக்ட் பண்ண காலத்துல இது மாதிரியான ஒரு மூமெண்ட் தேவைப்பட்டது. அதனால ஜெய்மினி பண்ணி இதை பெருசாக்கி கடைசியில விபரீதமா போய் எதையுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம்னு. இது வேதம் 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 அந்த வேத கர்மாக்கள்லயே போச்சுன்னு வச்சுக்கோங்க மைண்ட். அப்புறம் விசாரம் எங்கேருந்து வரும்? இதெல்லாம் பிசினஸ் மாதிரி தான். கொஞ்சம் பணம் பார்க்க ஆரம்பிச்சுட்டா அதுலேருந்து அப்புறம் வெளில வர்றது, மனசு அந்த பணத்துல இருந்து வெளில எடுக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அந்த ஒரு பேலன்ஸ் போயிடும். அப்படிதான் இவாளுக்கும் போயிடுத்து. அததான் இவர் போக்கரை போயினர் என்றார் முருகனர். வழி தவறி போனார்கள். கண்மத்தை அன்றி கடவுள் இல்லை. கண்மம் தான் வசத்தி, வேத கர்மாக்கள் தான் வசத்தி என்னும் வன்மத்தராயினர். கொடும் நெஞ்சராயினர். வஞ்சச் செருக்கினால் உந்தி பெற. அந்த ஆணவத்தினாலே அவர் ஏன் அவருக்கு அவ்வளவு ஒரு ஆணவம் வந்ததுன்னா, so fearsome, ferocious. அவளுக்கு எதிர்த்த யாராவது என்னன்னா ஒரு வேள்வியில ஏதாவது ஒண்ணு பண்ணி அவளை அடியோட அழிச்சு விடுவா. அவளுக்கு எதுக்கு எகென்ஸ்டா நிக்கிறதுக்கு யாராலையும் முடியல. எல்லாத்துக்குமே வேத கர்மாக்கள் தான். ஒரே அடி அழிச்சு அழிஞ்சுதான் போனோம். வேற அவ்வளவு சக்தி படைத்தவர்களாக இருந்தார்கள்.
இவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று ஈஸ்வரனே அங்க போறார். அங்க போகும்போது அங்க ஒரு விஷயத்தை அவர் நோட்டீஸ் பண்றார். இந்த ரிஷிகள் மட்டும்தான் ஆணவம் மிக்கவர்களாக இல்ல, அவ ரிஷி பத்தினிகளும் அப்படித்தான் இருக்கா. ஒரு பெரிய ஆபீசர் வீட்டுல அவர் ரொம்ப பிரఖ్యాதியா இருப்பார். பட் வீட்டுல இருக்கிற அந்த வீட்டு எஜமானி அவருக்கு மேல அதிகாரமா ஆணவமா இருப்பா. அது மாதிரிதான் இது. மாதவன் தம்மோடு வாழ்க்கை நடாத்திய மாதரா தாங்களும் முந்தி பெற மதிகட்டு போயினர் உந்தி பெற கொழுனர் தொழுதெடும் கொள்கையத்தம் போல் எழு நிலத்தும் இலர் உந்தி பெற என்றிரும் ஆந்தனர் உந்தி பெற. தெய்வம் தொழாள், கொழுனர் தொழுதெழுவாள், பெய்யன பெய்யும் மழை. அந்த பதிவிருத்தா தர்மத்துக்கு அவ்வளவு பெரிய லேடிஸ்க்கெல்லாம் அது ஒண்ணுதான் பெருசா சொல்லியிருக்கு. ஜென்ஸுக்கு தான் 1000 கர்மாக்கள் சொல்லியிருக்கு. இவாளுக்கு இந்த ஒன்னே ஒண்ணுதான், பதிவிருத்தா தர்மம் ஒண்ணுதான். அதுல அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா. களங்கம் கதுவா பளிங்கது போல விளங்குரு சின்மயன் முந்தி பர விசித்திர வெங்கடன் முந்தி பர. இவர்களெல்லாம் இவ்வளவு ஆணவம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். இங்க ஈஸ்வரனும் அந்த அகங்காரம் என்ற களங்கம் கதுவாத, அதாவது ஒட்டாத ஒரு சுத்த ஸ்படிகமா பளிங்கு போல சின்மயானந்த ஸ்வரூபராக ஒரு விசித்திரமான செயல்களை செய்பவராக அங்கே அந்த வெங்கட ரமணன், வெங்கட சிவ ரமணன் அங்கே விளங்கினார். அங்கேயும் பகவான் வேங்கடவன்றார் அவரை, ஈஸ்வரனை. ஆண் மக்கள் பெண்மையா வாவும் அழகோடு பாண்மிக்க உள்ளாள முந்தி பர பாடி பூரப்பட்டார் முந்தி பர. எப்பவுமே மனசுல உற்சாகம் வந்தா வாயில பாட்டு வரும்னு, ஊஞ்சல்ல உட்காந்து ஆடினா தானா பாட்டு வரும்னு, படகுல போனா தானா பாட்டு. அதுவும் படகுல ஆற்றுல போகும்போது, அதுவும் இரவுல அந்த பௌர்ணமியில போனா இன்னும் மனசுல உல்லாசம் அதிகரிக்கும். இதெல்லாம் அதனாலதான் வீட்டுல எல்லாம் தமிழகத்துல ஊஞ்சல் இல்லாத வீடே கிடையாது. சாப்பிட்டோமா இதுவா அந்த ஊஞ்சல் ஆடினா அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம். அதனால்தான் பொன்னூசல்னு மணிவாசக பெருந்தகை ஒரு அது சாப்டரே பாடுறார். அப்படியா அந்த மனசு பொங்கி பெருகிய உற்சாகத்தினால அப்படியே பாட்டு வந்துதான் ஈஸ்வரன் வாயில. கோலம் கண்டார் உயிர் கொள்ளை கோளும் தேரி சூழ கபால முந்தி பர துக்கி தீரிந்தனன் முந்தி பர. கோலம் கண்டார், அந்த கோலம் தான் அழகு. அந்த ஈஸ்வரனுடைய கோலத்தை பார்த்தவர்கள் அப்படியே உயிரே விட்டுணும் அவருக்கோசரம். அப்படி அவ்வளவு அழகோடு கையில ஒரு சூலமும் கபாலமும் பாக்குறதுக்கு ரெண்டு பேர் பயத்தை தரும். அதை பார்த்துட்டு யாருதான் அப்படி பயங்கி போய் சொக்கி போனாரோ தெரியல. இதெல்லாம் படிக்கிறதுக்கு, அதெல்லாம் இமேஜின் பண்ணி பாக்குறதுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அப்படியே உருகி போற மாதிரி எல்லாம் தோணல. ஆனா அப்படி அப்படி ஆக்சுவலா அப்படி நடந்திருக்கு. அதனால முருகனார் அப்படி சொல்றார். அப்புறம் இத பார்த்தாரு மகாவிஷ்ணு. ஐயோ இவர் தனியா போறாரே, கொஞ்சம் நம்ம கூட சப்போர்ட்டுக்கு இருக்கலாம் அப்படி பயந்து போய் அவர் ஈஸ்வரன் மேல வைத்த அக்கறையினால அவரும் போறார். ஆனா அங்க மோகினியா போறாராம் அவரு. மாயனும் ஆயிடை மன்மம் அறிந்து மென் சாயல் நல்லாக நல்லாளாக உந்தி பர சட்டென தோன்றினன் உந்தி பர. மாயனும், மாயன்னா மகாவிஷ்ணு, அங்கே ஒரு மோகினியாக வடிவெடுத்து கூட போறார். மோகினி தன்னாலே மோகுண்டு ஆங்கார அகங்கார யோகியர் எல்லோரும் முந்தி பர உறங்கட உட்கினர் உந்தி பர. இந்த காமம்ன்றது யார விடுறது? அதுக்குதான் நான் நினைச்சுப்பேன், சின்ன வயசுல அந்த காமம்ன்றது மனசை விட்டு வெளியில போகும்படியா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு பாசமலர் படம் மாதிரி ஒரு படம் பார்க்க வச்சதுக்கு. அந்த காலத்துல படமும் 3 மணி நேரம் ஓடுமா, அப்படியே அதனுடைய தாக்கம், அதோட இம்பாக்ட், இட் வாஸ் ஃபெரோஷியஸ் அட்டாக்.
on my all evil thoughts. அந்த சின்ன வயசுலயே அதனாலதான் சந்தியாவந்தனத்தை கற்றுக் கொடுத்து காயத்ரி ஜபத்தை மனசுல புகுத்திட்டா, அந்த 6 வயசு 7 வயசுலயே பண்ணிட்டா 10 வருஷம் அதை பண்ணும் பொழுது அந்த 16 வயசுலதான் இந்த காம மோகம் அதிகமாகும். அப்போ யூ வில் பி இன் அ பெட்டர் பொசிஷன் டு டேக்கிள். இப்ப இந்த இந்த ரிஷிகளை பாருங்க, இவ்வளோ தபஸ் பண்றா, இவ்வளோ பிரக்யாதியா இருக்கா, இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கா, மோகினியை பார்த்து மனம் சலனப்படுகிறார்கள் என்று சொல்றார். அதனால தான் ஒன் ஹேஸ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல். யூ ஹேவ் டு பி அலர்ட் ஆல் த 24 hours. ஒன்மை மிகுத்து அங்குலாய வான்புரு உண்மை ஊரு அன்று உந்தி பர உருவெளி தோற்றமே உந்தி பர. உருவெளி தோற்றம்னா என்னன்னா, கனவுல வர தோற்றம் வந்து கனவு, அது அப்போது நடக்கும்போது நனவா இருக்கு, நிஜமா இருக்கு. அதே போல பகல் கனவுன்னு பகல்ல உத்தரவு நிஜமாவே பக்கத்துல வர்ற மாதிரியும் நம்மளுக்கு சொல்ற மாதிரியும், இதெல்லாம் அந்த விடிந்தும் விடியாத அந்த விடியற்கால வேலையில அந்த தூக்கம் கலையும் போது ஏற்படுகின்ற ஒன்று. பால் பிரண்டனுக்கு கூட மகாபெரிவா பாம்பேல அவன் இருக்கும்போது என் ரூமுக்கு வந்தாரு, என் பக்கத்துல உக்காண்டாரு. நான் தான் உன்னை திருவண்ணாமலைக்கு போன்னு சொன்னேன், நீ ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டாரு. இப்படிலாம் இதை மகாபெரிவா கிட்ட சொல்லும்போது அதெல்லாம் பிரம அப்படின்ட்டார். he didn't accept. பட் பால் பிளண்டனுக்கு அது நிஜமா இருந்தது. அவர் நிஜமா நேர்ல சொன்னதில்ல, பாம்பேலுக்கு நான் போயிடலான்ட்டு கிளம்பும் போது கூட அங்க கூட வந்து அவர் என்னை தடுத்தார் போடாம. திருப்பி நான் வந்த திருவண்ணாமலை திருப்பி. அதுதான் உருவெளி தோற்றம். பகல்ல கண்ணெதிர நிஜமா நிக்கிற மாதிரி இருக்கும். அததான் இவர் சொல்றார். அங்க ஈஸ்வர வடிவமும் சரி, அந்த மோகினி வடிவமும் சரி, இதெல்லாம் உருவெளி தோற்றம். இது தெரியாதலையே இவாளுக்கு, இவ்வளவு பெரிய ரிஷிகளுக்கு இந்த உண்மை புரிய மாட்டேன்றது. வாக்கு மனத்துக்கு மட்டுப்படாதது போக்குவரத்தில் உந்தி பர பூரணமை பொருள் உந்தி பர. அது ஒரு மூக்குத்தியும் வளையும் போல அந்த சிவபெருமானாக இருக்கின்ற உருவமும் மோகினியாக இருக்கின்ற உருவமும் அது பார்க்கறதுக்கு காங்கிரீட்டா இருக்கு. ஆனா உண்மையில அது காங்கிரீட் இல்ல. அது எதுன்னா பூரண பொருளாக இருக்கின்றது. அது போக்கு வரவு இல்லாதது, அச்சலமானது, வாக்கு மனத்துக்கு கட்டுப்படாதது. அப்படிப்பட்ட பூரண பரமாத்மா வஸ்து, ஆன்ம வஸ்து அது. அது போய் இவனுக்கு தெரியலையே. ஆண் தகை தன்னை தாம் காண்டாலும் மன்னலா பூண்டன உந்தி பர போயின உந்தி பர. இதுல ரிஷிகள் தான் மோகினியை பார்த்து கொஞ்சம் இது பண்ணால்னா அது தப்பான வழியில. இங்க ரிஷி பத்தினிகள் ஆண் தகைனா தோன்றல், அந்த ஆடவர்களிலே சிறந்தவன் அந்த ஈஸ்வரனை பார்த்த உடனே நல்லார்ன்றார். நல்ல பதிவிரத்தைகள் தான், கோபிகைகள் கூட தான் பதிவிரத்தைகள் தான் கிருஷ்ணனையே நினைச்சு வாழ இல்லையா? அப்படித்தான். அதனால்தான் மீராபாய் சொல்வா, நாம் எல்லோரும் பெண்கள் தான், இருக்கிற ஒரே புருஷன் அந்த கிருஷ்ண பரமாத்மா தான். அந்த கேட்டுட்டு அந்த கல்யாண கோஸ்வாமி தான் நினைக்கிறேன், அவரு தான் பெண்களை நாங்க பாக்குறது இல்லைன்ற விரதம் அப்படின்னு அவ சீடர்கள் வந்து மீராபாய் கிட்ட சொல்றா, எங்க சுவாமி பெண்களை பார்க்க மாட்டாரு அப்படின்னு. அப்ப சொன்ன, அப்ப இவர் ஆனா இருக்கிறது கிருஷ்ண பரமாத்மா ஒருத்தர் தான் ஆண், நம்மளாம் பெண்கள் தானே அப்படின்னப்போ இத அந்த ரூமுக்கு உள்ள குடியில் உள்ள கேட்டு இருக்க கல்யாண கோஸ்வாமி வெளியில வந்து சாஷ்டாங்கமா மீராபாய் நமஸ்காரம் பண்ணணும், மீராபாயும் அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும். அப்படி இது நல்ல விதமா ஈஸ்வர தேஜஸ் அவர்களை இழுத்தது. ஈஸ்வரனோடு ஒன்று காலத்தில்ன்றது சாதாரண விஷயமா? பின்னாடியே போயினா அவ பின்னாடியே போயிட்டா. அவ முருக செவியை முகந்து தம் கண்ணால் மருகி கழித்தனர் உந்தி பர பரவசப்பட்டனர் உந்தி பர. செம்மை மறந்தனர் சீர்மை மறந்தனர் தம்மை மறந்தனர் உந்தி பர தாம் பின் தொடர்ந்தனர் உந்தி பர. நீங்க கிளாஸ் எல்லாம் முடிச்ச அப்புறம் இந்த ஒரு பாட்டு மட்டும் நீங்க படிச்சு பாருங்க, உந்தி பரன்னா அதனுடைய இன்பம் புலப்படும். செம்மை மறந்தனர் சீர்மை மறந்தனர் தம்மை மறந்தனர் உந்தி பர
தாம் பின்தொடர்ந்தனர் உந்தி பெற. தன்னை மறந்து போய் அந்த ஈஸ்வரன் பின்னாலே சென்றார்கள். இப்படி அன்னது அறிந்த அருந்தவ பார்ப்பனர் பன்னியர் கேடறிந்துந்தி பெற பதைத்து துடித்தனர் உந்தி பெற. இதை தெரிஞ்சிருந்த உடனே இது அவளுக்கு தெரிஞ்சது. ஆஹா, நம்முடைய ரிஷி பத்திரிகை, இந்த பத்திரிகைகளுடைய கற்பை இவன் பழித்தான் அப்படின்னு அந்த இளம் துறவி மேல இவனுக்கு ஒரு கோபம் வந்தது. பன்னியர்னா மனைவியர். உச்சிதம் முற்றத்தம் வாழ்க்கை துணைவியர் குச்சிதம் முற்றார் என்றும் தீபர புது புது புற்றனர் உந்தி பர. உச்சிதம்னு ரொம்ப முயற்சியை அடைந்திருந்த நமது மனைவிமார்கள் குச்சிதம்னு ரொம்ப இழிந்த நிலைக்கு இப்படி இறங்கி விட்டானே இந்த சன்னியாசி, இவனை என்ன பண்றோம் பார் அப்படின்னு கோபம் வருது. பெண்டிர் தீர துப்பீர் அந்த பிழை நன்கு கண்டாவர் தம் பிழை உந்தி பர காணாததென் கோலோ உந்தி பர. பெண்டிர் திறத்து பிறந்த பிழை, அவ தப்பு பண்ணிட்டாருன்னு இவ நினைக்கிறாளே, அத நல்லா கண்ணில் படுறத தங்கிட்ட இருந்த பிழையை இவர்கள் ஏன் தெரிந்து கொள்ளவில்லை? ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்பிற்கின் தீது சற்றாயினும் முந்தி பர சேருமோ மன்னுயிர் குந்தி பர. ஏதிலார் குற்றம், ஏதிலார்னா அயலவர், பிறர் குற்றம் தெரியாத போல தம் குற்றம் காண்பிப்பின், நம்ம குற்றத்தை நமக்கு உள்ள ஆராய்ந்து நீக்கி பார்க்க முடிஞ்சா தீது சற்றாயினும் சேருமோ மன்னுயிருக்கு, நமக்கெல்லாம் தப்பு நமக்கு வருமோ? பத்தியார் குற்றத்தையே பாக்குறமே தவிர நம்ம குற்றத்தை நம்ம பாக்குறது இல்லையே. இங்க திருக்குறள் அப்படியே யூஸ் பண்றார். முருகனார் திருக்குறள்ல அதி சமர்த்தர். இந்த ரமண ஞான போதம்னு சுமார் 18,000 பாடல்கள் இயற்றியதுல ஆயிரக்கணக்கான குறள்கள் அவர் எழுதியிருக்கார். அந்த குறள்கள்லாம் படிக்க படிக்க எனக்கு அப்படியே மனதை கொள்ளை கொள்ளும். நீங்கள்லாம் கூட படிக்கணும். பகவான் ஈஸ்வர கிருபை வேணும். அதெல்லாம் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திருக்குறளுடைய மேன்மை. அப்படி ஒரு குறள் எழுத முடியுமா? 1000 சொன்னாலும் முதல்ல பண்ணவருடைய பெருமை எப்பவுமே அளவு கடந்த பெருமை. திருக்குறளை ஒரு அது குறள் வெண்பான்னு அந்த தாழிசை, கொச்சகலியப்பா, விருத்தம், கலித்தொகை, வெண்பா இந்த இலக்கணத்திலிருந்து மாறுபட்டு ஒரு குறள்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு பாருங்க. அவரு என்ன பெரிய ஜீனியஸ். அதனாலதான் படைப்பு கடவுள் பிரம்மதேவரே திருவள்ளுவராக வந்திருக்கிறார் என்று திருவள்ளுவ மாலையில உக்ர பெருவழுதியார் சொல்றார். 4வது பாட்டு. 28வது பாட்டுல காவிரி பட்டினத்து பூங்குன்றனார் அவரு பிரம்மாதான் நம்ம கிட்ட வந்திருக்கார் அப்படின்னு சொல்றார். அப்படி ஒரு படைப்பு கடவுள் பூமியில வரும் பொழுது அவர் ஒரு தமிழ் கவிதை படிக்கிறேன்னா அதுவும் புத்தம் புதியதாக அவர் படைக்கிறார். திருக்குறள் ஏதிலார் குற்றம் போல் தான் குற்றம் காண்கிற்பின் தீது தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு அப்படின்னு சொல்ற. அததான் அத குறளை அப்படியே இவருடைய தமிழ் ஆக்கம். முருகனார் வள்ளுவ பெருமானுக்கு எல்லாம் ஆத்ம ஞானிகள் தானே. கம்பநாட்டாழ்வார், பாரதியார் மட்டும் முருகனார் பாடல்களை படிச்சிருந்தா யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் அப்படின்னு சொல்லிட்டு முகவை கண்ட முருகன் போல் பூமிதனில் யாங்கனவே கண்டதில்லைன்னு பாடியிருப்பார். ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீது சற்றாயினும் முந்தி பர சேருமோ மன்னுயிர் குந்தி பர. ஆனா ரிஷிகளுக்கு அந்த தங்களுடைய குற்றம் தெரியல. ஈஸ்வரன் தப்பு பண்ணிட்டா அப்படின்ற மாதிரிதான் அவ இமேஜின் பண்ணிட்டா. ஈஸ்வரன் தப்பு பண்ணல, அவ நினைச்சுண்டா. பன்னியர் கற்பை பழித்தமை என்ன முன்னவனை கொல உந்தி பர
முன்னீனர் சூழ்ச்சி ஒன்றும் தீபர. பன்னியர்னா மனைவியர்னு சொல்றேன். அவருடைய கற்பை பழித்து விட்டான் என்று இந்த முன்னவனை, முழு முதற்பொருள் அவர்தான். அவரை தீர்த்து கட்டணும்னு ஒரு சூழ்ச்சியை அவள்லாம் ஒன்னா உட்காந்து யோசிச்சு, இந்த ரூம் போட்டு யோசிப்பாள், அது மாதிரி பண்ணி பாரப்படி வத்தர் மூளும் பழி அபிச்சாரத்தி வேள்வி ஒன்றும் தீபர சலமோடு வேட்டனர் உந்தி பர. நான் இதை படிக்கிற விதத்திலேயே இதை நான் எவ்வளவு வாட்டி படிச்சிருப்பேன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். பாரப்படிவத்தர் ரொம்ப கொடுமை நிறைந்த மனத்தவர். பாறைன்றது எல்லாத்துக்கும் பொருந்தும். கொடுமை அதிகமா இருந்தாலும் இந்த பாறை, அபார, பாறைன்னா கனம், ரொம்ப ஹெவியா, ரொம்ப அடர்த்தியா, ஒரு அபிச்சார அந்த மாதிரி கொடும் மனதோடு எப்படியா இவரை அழிச்சுட்டு தான் தீருவேன்னு. இது மாதிரி நிறைய பேர் அவ அழிக்கவும் அழிச்சிருக்கா. இதுக்கு முன்னாடி ஒரு அபிசார வேள்வி ஒன்றை ஆரம்பித்தார்கள். சலமோடு வேட்டனர். சலம்னா தீவிரமான்னு சொல்லு, வஞ்சனைன்னு ஒரு அர்த்தம், பொல்லாத்தனம்னு ஒரு அர்த்தம். அப்படி ஆரம்பித்தார்கள். இதுல இந்த அபிசார வேள்வி பண்றதுனால என்ன ஒரு ஒரு தப்பு என்னன்னா, அதனால வந்து சேர்கின்ற பழி பாவத்துக்கள்லாம் அவர்கள் அஞ்சுவதே இல்லை. அவர்களை யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த அபிசார வேள்வி பண்ணி இதுக்கு பரிகார வேள்வியும் பண்றதுக்கு அவளுக்கு தெரியும். அதை பண்ணிட்டா we are safe. இதெல்லாம் எப்படின்னா, கிறிஸ்டியானிட்டியில கன்ஃபெஷன் ஒண்ணு உண்டு. நீங்க போய் அந்த ஆர்க் பிஷப்போ யாரோ ஒருத்தர் யாரையோ போய் உங்க லெவல்ல நீங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவகிட்ட போய் நீங்க கன்ஃபெஸ் பண்ணிட்டீங்கன்னா, அவர் மூலமாக இயேசு அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன சொன்னாரு, ஏன்னா இப்படி தப்பு பண்ணாதப்பா, இது மாதிரி குடிக்காத, உடம்புக்கு எடுத்துக்காதன்னா, நான் ஞாயிற்றுக்கிழமை நான் போயிட்டு கன்ஃபெஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். தென் ஐ கெட் a free license to do it again. அதான் இயேசுக்கு போயிடுறது தான். அப்புறம் நான் எதுக்கு கவலை பண்ணணும்? இது ஒரு விபரீதமான மனப்பான்மை. பரிகார வேள்வி எதுக்கு இருக்கு? எது உண்மையான பரிகாரம்? ஒரு தப்பு பண்ணா அந்த தப்பை மறுபடியும் ஆயுசுக்கு நான் பண்ண மாட்டேன்றது தான் உண்மையான பரிகாரம். மீதி என்ன பரிகாரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆனா இவர்களுக்கு அது தெரியல. பரிகார வேள்வி இருக்கு, அதுக்கு உண்டான பலனும் இருக்கு, அதையும் அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். அவ்வளோ பவர்ஃபுல் இந்த வேதம்ன்றது. அதை இவர்கள் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அதை தான் ஈஸ்வரன் வந்து மாத்துறதுக்கு வந்திருக்கார். அதுல ஒரு புலியை உண்டாக்குகிறார் இந்த வேள்வியில. பொங்கும் புலியை பூராரி உயிரினை நுங்க விடுத்தனர் உந்தி பர நுட்ப உணர்விலர் உந்தி பர. திருபுறங்களையே சம்ஹாரம் செய்த ஒரு மாபெரும் வல்லவை படைத்த ஈஸ்வரனுக்கு அந்த பெருமையை உணராத அந்த நுட்ப உணர்வு இவர்களுக்கு இல்ல. ஏதோ ஒரு இவரு நினைச்சுக்கிற ஒரு பெரிய புலி வந்து அப்படியே அவர் அழிச்சு விடுன்னு நினைச்சுட்டு அனுப்பி வச்சா, இந்த ஈஸ்வரன் கிட்ட, இந்த இளம் சாது கிட்ட ஆயுதங்கள் ஒண்ணும் இல்லை. வரதோ சாதாரண புலி இல்ல. வேள்வியில சாதாரண புலியை விட ஒரு 100 மடங்கு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஒரு பிரம்மாஸ் பண்றோம், 100 கிலோமீட்டர் போறதுன்றோம், 500 கிலோமீட்டர் போறதுன்றோம். இப்படி பவர் அதிகமாக்கினா 5000 கிலோமீட்டர் போறது மிசைல் இப்ப ரெடி ஆயிடுத்துன்ற உலகமே நான் பயப்படணும். எங்க ஒன்னா யார ஒன்னா அடிப்பேன்னா, அதுவும் பர்ஃபெக்டா அடிப்பேன்னா. அந்த மாதிரி இவளுக்கு அவ்வளவு சக்தி இந்த ரிஷிகளுக்கு. இந்த இளம் துறவி செத்தான்னு நினைச்சா. ஆனா ஆச்சரியப்படும் வகையில தன்னுடைய நகங்களை கொண்டே அந்த புலியை கிழிச்சாராம்.
கிழிச்சு புலி தோலை அரைக்கு இடுப்புல கட்டிண்டாராம். உகிரால் ஊரித்த அவ்வுழுவை உரியை தகுமாறு உடுத்த நன்முந்தி பர தவர் வழி நின்றனர் உந்தி பர. இந்த உகிரால்னா நகம், உழுவைனா புலி, அந்த உரினா தோல். புலி தோலை அரைக்கு இசைத்து சுந்தரர் பாடுவார். ரொம்ப பிரசித்தம். புலி தோலை ஈஸ்வரன் அரைக்குன்னா இடுப்புல உடுத்தி கொண்டது. புலித்தோல் பத்தி ஒரு விஷயம் சொல்லுவா. அது மேல உக்காண்டா யானை கை கூடும். அவ்வளவு ஒரு ஸ்பிரிச்சுவல் மேட்டர். பகவான கூட ஒருத்தர் வந்து அதை கொடுத்தார். பகவானும் அது மேல உக்காந்துக்கணும். பகவான் என்ன போடுவார், உக்காந்துக்கணும் உக்காந்துக்கிறார். அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு, இன்னொருத்தர் வந்தார். பகவான் உட்காந்துட்டு இருக்க அந்த புலித்தோல்ல உட்காந்து நான் தியானம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நான் எடுத்துக்கிட்டோமான்னார். எனக்கு கொடுங்கன்னார். எடுத்துக்கோ. அதான் இங்க ஆசிரமத்துல வந்து இவ விடுவாளான்னு தெரியல. ஒண்ணு பண்ணு, எல்லாரும் போயிட்ட அப்புறம் 8 மணிக்கு மேல எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் போயிடுவா, யாருமே இருக்க மாட்டா. அப்போ நீ வந்து தனியா வா, நான் எழுந்துக்கிறேன், நீ சொல்லிட்டு நைஸா எடுத்துன்னு போயிட்ட அப்படி. சரின்னா அவர் வந்து வந்தார். இவரும் எழுந்துட்டார். அவரும் சுருட்டி எடுத்துன்னு போனார். ஆல்மோஸ்ட் சக்சீடட். அந்த ஆசிரம காம்பவுண்ட் விட்டு வெளில வந்த உடனே தண்டாபாணி சுவாமி கிட்ட மாட்டின்றார். என்ன பகவான் வச்சுருக்க புலி தோல்? ஆமா, பகவான் தான் எனக்கு கொடுத்தது. அம்மா, பகவான் யாரும் அவரு இவருன்னு சொல்ல மாட்டான், பகவான் தான் கொடுத்தது. ஏன்னா இந்த அதர்னஸ் அவ கூட பேசுறவாளுக்குள்ளேயே இல்லாம பண்ணிட்டார் பகவான். கணக்கமா கூட பகவான் சொல்லிட்டு அப்படிதான் சொல்லுவார். சச்சா, பகவான் ஏன் கொடுக்க போறார், இந்த ஆசிரமத்துக்குன்னா அப்படின்னு பிடிங்கின்னு வந்துட்டார். இவர் பின்னாடியே ஓடி வந்து பகவான் கிட்ட வந்து, பகவானே உன்ன கேளுங்க, நான் ஒன்னும் எடுத்துன்னு போகலன்னா பகவான் கிட்ட வந்து கேட்டா. நான் அவருக்கே கேட்கல, பகவான் கிட்ட என்ன கேட்க வேண்டியிருக்கு, இது ஆசிரமத்துது, இது எப்படி நீ எடுத்துன்னு போவீர், அதெல்லாம் கிடையாது அப்படின்னு அத்தாரிட்டியா சொல்லிட்டு அவர் எடுத்துன்னு போட்டார். இவர் பகவான் பார்த்துட்டு இருக்கார். இவர் பகவான் கிட்ட, நீங்க தானே கொடுத்தாள் பகவானே, இப்போ அவர்கிட்ட ஏன் சொல்லலை நீங்க, என்ன பண்றது, நான் எல்லாருக்கும் அடிபணிஞ்சு போறதா இருக்கு, நான் போட்டத்தை சாப்பிட்டு இருக்கிறவன் தானே. ஒருத்தர் வந்து புலி தோலை போட்டு இதுல உக்காருன்னா உக்காந்துக்கிறேன். ஒருத்தர் வந்து நீ எழுந்துரு, நான் எடுத்துன்னு போறேன்னா எழுந்துக்கிறேன். நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு மூஞ்ச அப்பாவியா வச்சுட்டு நல்லா அவரும் சிரிச்சுட்டாராம். அவருக்கு கோபமெல்லாம் இல்லையா, சிரிச்சுட்டாராம். சரியா போச்சு போங்க. அந்த அதுதான் நுட்ப உணர்வு. பகவான் வந்து இது எந்த கொடுக்க மாட்டேன்னு சொல்வாரா இன்னைக்காவது? நினைச்சு பார்க்க முடியும். நம்ம தானே ஒழுங்கா பிஹேவ் பண்ணோம். இதுதான் ஒரு பெருசா ஒருத்தர் ஒரு இனத்தவரோடு திருவள்ளுவர் சொல்றார், நீங்க ஒரு நல்ல தூய்மையான இனத்தவரோடு பெரியார் துணை கோடல்ல சொல்றார், நீங்க பழகும் போது அவர்களுக்கு தகுந்தபடி பழகுவதற்கு முதல்ல கத்துக்கணும்ன்றார். அந்த அறிவு நமக்கு வரணும். அதுவே ஈஸ்வர கிருப்பை. அச்சு பிச்சுன்னு பிஹேவ் பண்ணக்கூடாது. இவாளுக்கு அது இல்ல. இந்த புலித்தோல்ன ஒண்ணு பகவானுடைய அந்த நிகழ்ச்சி ஞாபகம் வந்தது. ரிஷிகளுக்கு ஆச்சரியம், எப்படி இவரு இவ்வளோ சிம்பிளா புலி, இவ்வளவு பெரிய புலியே கொண்டுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி நின்று இருக்காரு அப்படி. ஆனா வெள்கினர், கோபம் வந்தது அவளுக்கு. தவர் வெள்கி நின்றனர். அடுத்து, வெஞ்சின பாம்புகள் வீய விடுத்தனர் நஞ்சனி கண்டன் மேல் உந்தி பர நல்லணி ஆக்கினர் உந்தி பர. சீறி பாய்கின்ற ராகங்களை அனுப்பிச்சாராம். யார் மேல? ஆழகால விஷயத்தையே சாப்பிட்டுட்டு கழுத்துல வச்சுட்டு இருக்கவரை பார்த்து நஞ்சு அணி கண்டன் மேல், அந்த விஷத்தையே சாப்பிட்டவருக்கு இந்த பாம்பு விஷயம் என்ன பண்ணும்? அதெல்லாம் குடிச்சு வர வர ஆபரணங்களை கையில, காலில், முதுகுல, கழுத்துல எல்லாத்தையும் சுத்தின்ட்டாராம்.
அதுவும் ஒரு 10 15 விட்டு பார்த்துருப்பா, எல்லாத்தையும் சுண்டு வரல எங்கெங்க முடியுமோ எல்லாம் பண்ணிட்டா, 5 மோதிரம் போட்டுக்கிற மாதிரி போட்டுண்டா அது வேஸ்ட் அது அப்படின்ட்டு அவ முனிவர்களே அதை ஸ்டாப் பண்ணிட்டா. வேற ஏதாவது தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சா. நம்மளும் இப்ப ஸ்டாப் பண்ணிப்போம். இந்த இன்பத்தை, இந்த சிவ லீலையை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியின் போதுதான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கலாம். ஈஸ்வரனுக்கு புலித்தோலை அரைக்கு இசைத்தார், நாகாபரணம், பேய்க்கூட்டங்களோடு இருப்பவர், இப்படி இதெல்லாம் இந்த நிகழ்ச்சியில தான் இந்த தாருகவனத்து ரிஷிக்களை அனுப்ப அனுப்ப அவருக்கு எல்லாம் கிடைச்சது. ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வசன்மங்களானி பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத்.